பழங்காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அருணகிரி என்ற சிற்பி வாழ்ந்தான். அவன் முருகனை மிகவும் பக்தியுடன் வழிபட்டான். தினமும் அவன் முருகனின் அழகிய சிலைகளை செதுக்கி அன்பாக பூஜை செய்வான். ஒரு நாள் அரசன் முருகன் கோவிலுக்கு வந்தான். அருணகிரியின் சிலையை பார்த்து, இந்த கிராமத்துக்கு உரிய சிற்பி நீயா? உன் திறமை உண்மையிலேயே பெரியதா? முருகனை உயிரோட்டமாக செதுக்கி காட்டவும் என்றான். அருணகிரி முருகனை நினைத்து தவமிருந்தான். பல நாட்கள் ஆயின. ஆனால் அவன் எந்த சிலையும் மனதிற்கு திருப்தி அளிக்கவில்லை. முருகா, என் கைகளை நீயே இயக்க வேண்டும் என்று பக்தியுடன் கதறினான். அந்த இரவு முருகன் அருணகிரிக்கு தோன்றினார். நான் உன்னிடம் இருக்கிறேன். பக்தியால் செய்த சிலைதான் உண்மையான சிலை என்று ஆசீர்வதித்தார். அடுத்த நாள் அருணகிரி சிலை செதுக்க அது தானாக உயிரோட்டமாக மாறியது. அதை பார்த்த அரசன் வியந்து, உன் பக்திதான் உண்மையான சக்தி என்று போற்றினார். முருகன் பக்தனை சோதிக்கலாம், ஆனால் உண்மையான பக்தி வெற்றியடையும்.